ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பர்சனல் மாஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் எஸ்ஏயோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எஸ்ஏ யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபின் சர்மா. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? நம்ம ஆத்தர் வந்து 16th ஜூன் 1964 வந்து பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட புக்ஸ் எல்லாமே டாப் ரேட்டிங்கில் வந்து சேலான புக். ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆத்தர். அண்ட் இவர் வந்து ஒரு கெனடியன் ரைட்டர், ஆத்தர் அண்ட் ஸ்பீக்கரும் கூட. ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொல்லலாம். இவரோட ஃபேமஸான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மான் ஹூ சோல் ஹிஸ் ஸ்பிரிட், தே செயின்ட், த சஃபர், தே சிஇஓ ஹூ வில் க்ரை வென் யூ டை, த 5 AM கிளப். இது எல்லாமே இவரோட பயங்கர ஃபேமஸான ஒர்க்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. இவரோட ஃபாலோவர்ஸ்க்காக இவர் வந்து நிறையா கிளாஸஸ் அண்ட் புக்ஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டும் இருக்கார். இவர் வந்து ஒரு கரண்ட் லிவிங் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது இப்போது டேட் வரைக்குமே வந்து அவர் வந்து உயிரோட வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஆள். நான் சொல்ல வந்து நீங்கள் குட்டி குட்டியான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் வந்து, அதாவது நம்ம நார்மலாக தமிழ்லையோ இல்லைனா இங்கிலீஷ்லேயோ எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு புரியும் அப்படின்னு உங்களுக்குன்னு பர்சனலாக புரியும்ல. அதே மாதிரி குட்டி குட்டி ஹிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எஸ்ஏல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் தி பர்சனல் மாஸ்ட்ரி அப்படிங்கிற எஸ்ஏல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராபின் சர்மாவோட இந்த எஸ்ஏ ஆன் பர்சனல் மாஸ்ட்ரி வந்து என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட் மேப் மாதிரி. என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸலன்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எக்ஸலன்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு பாத்வே, அதாவது ஒரு நல்ல வழியை வந்து நமக்கு காட்டுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதில் வந்து என்னெல்லாம் நமக்கு வழி காட்டுறாரு அப்படின்னா, ஒரு செல்ஃப் டிசிப்ளின், கண்டினியூஸ் க்ரோத், அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னோக்கியே போயிட்டுருக்கிறதான பாதை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளியரான பர்பஸ், என்னோடய லைஃப்பில் வந்து இதுதான் என்னோடய பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து அவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த புக்கு வந்து ரீடர்ஸ்க்கு வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஒரு பில்டிங் ஹேபிட்ஸை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக செட்டில்டு ஆகணும் அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து நம்மளே வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணாதான் என்ன நடக்கும் அப்படின்னா, அண்ட் நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு பில்டப் ஆகும். ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்து நம்மளால் வர முடியும். அண்ட் அப்படின்னா தான் வந்து நம்மளால் ஒரு கோல்ஸ் செட் பண்ண முடியும். அண்ட் நமக்குள்ள இன்டர்னல் பேரியர்ஸ், அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பல தடைகள் இருக்கும். அந்த பேரியர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர முடியும். அண்ட் ஓவர் கம் பண்ணி மறுபடியும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக அதே தன்னம்பிக்கையை வந்து நம்ம ஹோல்ட் பேக் பண்ண முடியும், திரும்பி வந்து கொண்டு வர முடியும். ஷர்மா வந்து நமக்கு என்ன மெசேஜ் வந்து சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, one of the empowerment, arguing individual to strive for master in every aspects of life. ஒரு மெசேஜ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்குமே இருக்கணும். அண்ட் அப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் கோல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொருத்தருமே மாஸ்டரே ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் ஷர்மாவோட ஃபிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஃபிலாசபியில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட ஃபஸ்ட்டு ஐடியாலஜியே வந்து செல்ஃப் டிசிப்ளின். ஒரு செல்ஃப் டிசிப்ளின் தான் ஒரு பர்சனல் மாஸ்டரி ஆகிறதுக்கு, அதாவது நம்ம லைஃப்பில் வந்து நம்மளே ஒரு மாஸ்டரி ஆகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது வந்து செல்ஃப் டிசிப்ளின். நம்மள வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான எஃபர்ட்டை வந்து போட முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதிலேருந்து நிறைய ஒரு அப்டாக்கிள்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர முடியும். நம்ம செல்ஃப் டிசிப்ளினோடு இருந்து இருக்கிற எல்லா அப்டாக்கிள்ஸையும் ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கோலில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. செல்ஃப் டிசிப்ளின் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்ம லைஃபோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து ரியாலிட்டியாக மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செல்ஃப் டிசிப்ளின் வந்து ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்து ரியாலிட்டியாக எல்லாமே மாற்றி கொடுக்கும். அண்ட் அதே செல்ஃப் டிசிப்ளின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
நம்மளோட பிளான்ஸு, அதாவது ஈவெண்ட்ஸ், அந்த சேலஞ்சஸ் எல்லாமே அரைஸ் ஆகிறது எல்லாமே வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். நம்ம வந்து ஒரு கரெக்டான பாத்வேல வந்து அது கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஷர்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ஷுட் நாட் ஸ்டாப் after formal education. Instead, individuals should consistently seek knowledge and skill to growth and adapt to சேஞ்சஸ் இன் தியர் என்விரான்மெண்ட். அதாவது ஒரு ஃபார்மலான எஜுகேஷன், இப்போது நம்ம நார்மலாகவே ஒரு காலேஜில் யூஜியோ பிஜியோ முடித்ததுக்கப்புறமும் கூட நம்ம வந்து படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாலேஜை வந்து நம்ம தேடி தேடி போகணும் அண்ட் ஸ்கில்ஸை வந்து நம்ம தேடி தேடி படிக்கணும். அண்ட் அப்படிலாம் நம்ம படித்தோன்னா தான் நம்ம வந்து வரப்போகிற என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்மளால் வந்து அந்த சேலஞ்சஸை வந்து நம்மளால் அடாப்ட் பண்ணி வர முடியும். எல்லாருமே ஒரு ஓப்பனான மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்ட் நிறைய பீப்புள்ஸ் கூட வந்து நம்ம இருந்தால் அவங்களோட வந்து நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அப்படிலாம் நம்ம வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் யார் யாரை எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த டிமாண்டு, அந்த வேர்ல்டு வந்து எப்படி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபர்ட் சர்மா வந்து சொல்கிறாரு. அண்ட் பர்சனல் மாஸ்டரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைஃபோட ஃபவுண்டேஷன், நம்ம நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பர்சனல் மாஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து எதோட கண்டினியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் க்ரோத். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து எதை போய் ரீச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், டிசிப்ளின் அண்ட் க்ரோத் வந்து ஒரு மனுஷனோட, ஒரு இண்டிவிஜுவலோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியலில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பை திறந்து வீடியோ பார்ப்பீங்க. அண்ட் டொயி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயோ ஸ்னாப்லேயோ இன்ஸ்டாலேயோ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து முன்னாடி வந்து விழுவோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு ஓடோடி போவோம். அண்ட் ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ரீல்ஸோ வந்து பார்க்குறதுக்குள்ளே வந்து டைம் வந்து ஸ்வாகாவாயிடும். அண்ட் இதுதான் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம போகிற ஒரு ட்ராக்லேருந்து நம்மளை வந்து பாதை மாற்றி கொண்டு போகிறது எல்லாமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான். நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அண்ட் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு மாஸ்டரியாக ஆகணும் அப்படின்னா நமக்குள்ளே நம்மளே வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனுக்காக மட்டும் இல்லை, ஒரு ப்ரொஃபஷன் மட்டுமே வந்து ஒரு மனுஷனை வந்து பர்சனல் மாஸ்டரியாக மாற்றாது. இப்போ வந்து பிஸ்னஸ்லேயோ ஆர்ட்ஸ்லேயோ எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து பர்சனல் மாஸ்டரி கிடையாது. அதே டைமிங்கில் வந்து அவங்க பர்சனல் லைஃப்லேயுமே வந்து அவங்க வெல்லாக இருக்கணும். அண்ட் வெல்லாக இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து பர்சனல் மாஸ்டரி ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு மாஸ்டரோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க தன்னோட லைஃப்பில் வந்து ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட சக்ஸஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தட் சக்ஸஸ் இஸ் அன் இன்னர் கேம். சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு இன்னர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷர்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் அவுட்டர் வேர்ல்டு இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் இன்னர் வேர்ல்டு. ஒரு மாஸ்டரோட மைண்ட் செட் வந்து இப்படி தான் இருக்குமா, அவங்களோட அவுட்டர் வேர்ல்டு ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளோட இன்னர் வேர்ல்டு, அதாவது நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கும் இல்லையா, அந்த இன்னர் வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து அவுட்டர் வேர்ல்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து சொல்கிறார். அண்ட் ஒரு மோஸ்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லைன்னா ஆர்ட்ஸ் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட மைண்ட் செட்டை வந்து எதை வச்சு கல்டிவேட் பண்ணிடுவாங்க. அவங்க மைண்ட் செட்டில் எதெல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிலையன்சஸ், ஒரு ஃபோக்கஸ் அண்ட் ஒரு பர்பஸ், இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவல் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தே ரெஃப்யூஸ் டு லெட் ஃபியர் ஆர் செல்ஃப் டவுட் கண்ட்ரோல் தேயர் டெஸ்டினி. அதாவது நமக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்கும், அந்த டெஸ்டினியை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபியர், அதாவது இது செஞ்சால் நம்ம தோற்றுருவோமோ, இது வந்து சக்ஸஸ் ஆகாதோ நமக்குள்ளே ஒரு டவுட்டோ, இல்லை அப்படின்னா ஒரு பயம், நம்மளால் இது முடியுமா, நம்ம வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டவுட்டோ இருக்கக்கூடாது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டரோட மைண்டில் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இது இருக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு பதில் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்வெஸ்ட் டைம் இன் லேர்னிங், ப்ராக்டிஸிங் அண்ட் ரீஃபைனிங் தேர் ஸ்கில்ஸ். நம்ம வந்து தேவையில்லாமல் பயப்படுறதுக்கு பதில், நம்ம செல்ஃப் டவுட் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்மளோட டைமை வந்து லேர்னிங்கில், ப்ராக்டிஸிங்கில் அண்ட் நம்மளோட ஸ்கில்ஸ், நமக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து வருது அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரீஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஒரு மாஸ்டரோட ரிச்சுவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டஸ்ட் டஸ் நாட் கம் பை சான்ஸ். அதாவது ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சான்ஸில் வராது. நம்ம டே டு டே லைஃப்பை வந்து நம்ம ப்ராப்பராக நம்மளோட ஹேபிட்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு கிரேட்னஸ் அப்படிங்கிறது வரும். கிரேட்னஸ் வந்து ஒரு சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ரிச்சுவல், அதாவது ஒரு பர்சனல் மாஸ்டருக்கான ஒரு பவர்ஃபுல்லான ரிச்சுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 AM கிளப் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சர்மா சொல்கிறாரு. அதாவது இவரோட ஃபேமஸான ஒர்க்கில் ஒன்று 5 AM கிளப் மெத்தட். அந்த மெத்தட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ரிச்சுவல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஒரு டெடிக்கேட்டடான டைமில் வந்து நம்ம எந்திக்கணும். அதாவது சீக்கிரம் ஏர்லி மார்னிங்கே எந்திக்கிறாங்க. ஒரு டெடிக்கேட்டட் டைமில் வந்து நம்ம ஒதுக்கணுன்னா மட்டும்தான் ஒரு பர்சனல் க்ரோத் இருக்கும். அண்ட் நமக்குள்ளே வந்து ஒரு கிளாரிட்டியை வந்து நம்மளே வந்து டெவலப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு காம்படேட்டிவ் எட்ஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸிவை வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இதுக்காக வந்து அவங்க அப்ளை பண்ணுற ஃபார்முலா நம்ம சர்மா வந்து அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக செய்கிறதுக்காக 20-20-20 ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். 20-20 ஃபார்முலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எஸ்ஏ வந்து கிளப் பண்ணி எழுதும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 AM கிளப் மெத்தட், இந்த 20-20 இதெல்லாம் வந்து இன்செர்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணியும் நீங்கள் காட்டலாம். அண்ட் இந்த 20 minutes ஆஃப் எக்ஸசைஸ், 20 minutes ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் 20 minutes ஆஃப் லேர்னிங், இதை தான் வந்து இந்த 20-20 ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பண்ணுறது மூலியமாக நம்ம ஒரு ஹாஸ்டலிக் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம அட்டைன் பண்ணலாம். அண்ட் ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எசென்ஷியலான ப்ராக்டிஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங் வந்து ஒரு எசென்ஷியலான ப்ராக்டிஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேர்னலிங் அப்படிங்கிற போது நம்மளை சுற்றி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோல்ஸ் என்ன, அண்ட் நம்மளோட லெசன்ஸ் என்ன, நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் போஸ்டர் என்ன, செல்ஃப் அவேர்னஸ், இதெல்லாமே வந்து நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக வந்து அலைன்டாக இருக்கணும். நம்மளோட விஷனில் வந்து நம்ம அலைன்டாக இருக்கணும். அதாவது ஒரு செல்ஃப் ஃபோக்கஸிங், இதுதான் எனக்கு தேவை அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெடிடேஷன், ரீடிங், சரௌண்டிங் ஒன் செல்ஃப் வித் அ ஹை அச்சீவர்ஸ். அதாவது இப்போது மெடிடேஷன், ரீடிங் அப்படின்லாம் தெரியும். அதை வந்து நம்ம வந்து ஒரு லைஃப் லெசனாகவே எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹை அச்சீவர்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு பாசிட்டிவாக தன்னைத்தானே எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஸ்கில் வந்து நல்லா வருதோ அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்களோட இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா, இப்போது வந்து உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச வரும், நல்லா வந்து நீங்கள் செமினார் எடுப்பீங்க அப்படின்னா அவங்க கூட உள்ளவங்களாம் என்ன நினைப்பாங்க, அண்ட் நான் போகல நீயும் போகாத அப்படின்னு சொல்லி தட்டி வைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அதே டைமிங்கில் நம்மளை மோட்டிவேட் பண்ணி நீ போ, உன்னால் முடியும், இது வந்து உன்னால் மட்டும்தான் முடியும், நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்பும் இருக்கும், ஒரு நெகட்டிவ் வைப்பும் இருக்கும். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆட்களோட அண்ட் ஹையாக அச்சீவ் பண்ணவங்களோட வந்து நம்ம இருக்கும்போது அண்ட் அதுவுமே வந்து நம்ம மாஸ்டரி ஜேர்னிக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒரு கண்டினியூவஸான வந்து லேர்னிங் இருக்கணும். ஒரு மாஸ்டரி அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. அது வந்து ஒரு லைஃப் லாங் ஜேர்னி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது, ஒரு லைஃப் லாங் ஜேர்னி. அண்ட் ஒரு மோஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் கூட அவங்க வந்து லேர்னிங் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தெரியும் இல்லையா? அவங்க வந்து டெய்லி வந்து ரீட் பண்ணுவாங்களாம். அண்ட் அதே மாதிரி தான் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ், மில்லியன், ட்ரில்லியன், பில்லியன் வந்து ஏர்ன் பண்ணுறவங்க கூட வந்து இன்னும் வரைக்குமே டெய்லி ரீட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களோட இன்டர்வியூஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு அவங்களே வந்து ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மலாம் வந்து கண்டிப்பான முறையில் ரீட் பண்ணலாம் அண்ட் லேர்ன் பண்ணலாம்.
ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணவே கூடாது. லேர்னிங்க்கு வந்து ஒரு ஸ்டாப்பிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து புக்ஸை ரீட் பண்ணணும், ஒரு மென்டார்ஸை வந்து சீக் பண்ணணும், அண்ட் நம்மளே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வந்து வெளியே வரணும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் நான் இருப்பேன், இதை தாண்டி வந்து என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்டை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைசன் ஆர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து ஒரு கைடிங் பிரின்சிபல். இந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட் வந்து ஒரு கைடிங்கான பிரின்சிபல். இதை வந்து நம்ம லைஃப்பில் வந்து இன்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சிஸ்டண்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட் வந்து ஓவர் டைமில் வந்து வரும். நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து என்ன நடந்தாலும் அதை விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓவர் கம்மிங் சேலஞ்சஸ் ஆன் த பாத். நம்ம போகிற வழியில் வந்து நிறைய சேலஞ்சஸ் வரதான் செய்யும். அது வந்து ஒரு ஈஸியானதாக வந்து இருக்காது. ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், நம்ம முன்னாடி போனது வந்து நம்ம பின்னாடி வரலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய இருக்கும்போது வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம தாண்டி ஓவர் கம் பண்ணி வரதான் செய்யணும். அண்ட் ஒரு டெஸ்ட் இருக்கணும், ஒரு ட்ரூவான டெஸ்ட் இருக்கணும். ஒரு மாஸ்டரிக்கு வந்து ஒரு ட்ரூவான டெஸ்ட் இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வந்து நம்ம வந்து ரைஸ் ஆகுறதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கணும். நம்ம கீழே விழுந்தாலும் நம்ம எந்திரிச்சு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி இருக்கணும். அண்ட் ஒரு ப்ராப்பரான விஷன் இருக்கணும். அந்த விஷனை நோக்கி வந்து அவங்களுக்கு நடக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சர்மாவோட ஒரு ஃபேவரட் மந்த்ரா என்ன அப்படின்னா, சேஞ்ச் இஸ் ஹார்ட் அட் ஃபஸ்ட்டு, மெஸ்ஸி இன் த மிடில் அண்ட் கார்ஜியஸ் அட் த எண்டு. ஒரு சேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அண்ட் மிடில் வந்து மெஸ்ஸியாக இருக்கும், அண்ட் எண்டில் வந்து பயங்கர கார்ஜியஸாக இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம கஷ்டப்பட்டு செய்யும்போது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்குது, அண்ட் ரெண்டாவது வந்து ஒரு குழப்பமாக இருக்குது, அண்ட் அந்த எண்டிங் வந்து பயங்கர ஹாப்பியாக ஒரு கார்ஜியஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு எதை ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அந்த ப்ராசஸிங்கில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரும்போது நமக்கு எவ்வளோ பெரிய ரிவார்ட், அச்சீவ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். ஒரு மாஸ்டரி ஆகிறதுக்கு வந்து நம்மளோட பெஸ்ட்டு வெர்ஷனாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான விஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். அது எதுலெல்லாம் வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. இந்த 4லையுமே வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மாஸ்டரி ஆக முடியும். இதுக்கு என்னென்னலாம் தேவை? இது 4லையுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு டிசிப்ளின், கமிட்மெண்ட், ஒரு டீப்பான பிலீஃப் இருக்கணும். ஒரு பொட்டென்ஷியல் மேலே கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனால் எதையோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்பணும். ஒரு பொட்டென்ஷியல் மேலே வந்து நம்ம ஒரு நம்பிக்கையை வைக்கணும். அப்படின்னா தான் அது வந்து நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியை வந்து இப்போ கடவுள் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, வேறு நேச்சராக இருக்கலாம், எந்த சம்திங் எல்ஸ் எதையாவது ஒன்று வந்து நம்ம வந்து ஒரு பொட்டென்ஷியலாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஜேர்னி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக, ஸ்மாலாக அந்த ஆக்ஷன் வந்து அவங்களோட ஆக்ஷன் வந்து ஒரு பயங்கர ஒரு மேசிவான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும். நம்ம வந்து நம்ம லைஃப்பில் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து லெஃப்ட் ஓவர் ஆக தான் செய்வாங்க. நம்ம வாழ்க்கையிலேருந்து வந்து அவங்க கலண்டு போக தான் செய்வாங்க. அதெல்லாமே வந்து நம்ம வந்து பொறுத்துக்கணும். அப்போனா வந்து நம்ம என்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கோம். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லதுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தால் நல்லது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாஸ்டரியாக கமிட் ஆகும்போது நம்மளை வந்து நம்மளே க்ரோத் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளோட லைஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத வந்து நம்மளே பார்க்கலாம். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்சனல் மாஸ்டரி அகாடமி வந்து ஒரு பவர்ஃபுல்லான பீக் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு சக்ஸஸான ஆக்சிலரேஷன் ப்ரோக்ராம். இந்த டேட் வரைக்குமே வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து இருக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ராபின் சர்மா தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ப்ரோக்ராமை வந்து கொடுத்துட்ருக்குறாரு அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்காக. அண்ட் அந்த அகாடமியில் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லேர்னிங் மாடியூல்ஸையும் அண்ட் ஒரு டூல்ஸ், பிரேக் த்ரூ டூல்ஸ் மைண்ட் செட்டை வந்து பூஸ்ட்டு, கான்ஃபிடென்ஸ் பண்ணுது. நம்மளோட மைண்ட் செட்டை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி கான்ஃபிடென்ஸ் பண்ணுது. அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்ஸ் மாதிரி. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 1000 அன்காமன் இன்சைட்ஸ், ஒரு டெய்லி ரொட்டீன்,
நம்ம டெய்லி ரொட்டீனாக இருக்கட்டும், ஒரு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்குள்ளே கொண்டு வந்து அவங்க லைஃப் வந்து எப்படி மாஸ்டரியாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகாடமியில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இதோட பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது பர்சனல் மாஸ்டரி அகாடமியோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒரு கான்செப்ட் வெல் ஆஃப் வில் பவர், அதாவது இந்த கிளாஸில் அட்டைன் பண்ணுறவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கான்செப்டே வந்து வெல் ஆஃப் வில் பவர். அவங்களோட வில் பவரில் வந்து அவங்க பயங்கர வெல் ஆஃபாக இருக்கணும். அண்ட் அப்படின்னா மட்டும்தான் ஒருத்தவங்களோட வில் பவர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்களோட ரொட்டீன் மாறும். அண்ட் என்ன வந்தாலுமே அவங்களால வந்து ஈஸியாக யாரை வந்து வாஷ் அவுட் பண்ண முடியாது. அதே மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் ஃபார்முலா, ஒரு ப்ரூவனான ஃபார்முலா இருக்கும்ல, அதை எல்லாமே வந்து இன்சஸ்ட் பண்ணி ஒரு வேர்ல்ட் கிளாஸான ரிசல்ட்டை வந்து கொடுக்கறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சனல் மாஸ்டரி அகாடமி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் மாஸ்டரி அப்படிங்கிறது வந்து ஷர்மா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பிக் 5 கான்செப்ட். பிக் 5 கான்செப்ட் அப்படிங்கிற போது இதில் வந்து பார்ட் ஆஃப் பீக்கிங் ப்ரொடக்டிவிட்டி பிரமிடு, ஒரு ப்ரொடக்டிவிட்டி பிரமிடை வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து எப்படி ஒரு 5 கோர் பிரின்சிபலை வந்து டிஸ்கவர் பண்ணணும், என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், ஷெடியூலிங் வீக்லி ஆக்டிவிட்டீஸ் அரவுண்ட் தீஸ், ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்களே ஷெடியூல் பண்ணுறதுக்கு, அவங்களோட வில் பவர் எனர்ஜி லெவலை வந்து ஏற்றுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஃபார் ஆண்டர்ப்ரெனர்ஸ், ஒரு ஆண்டர்ப்ரெனருக்குமே வந்து எக்ஸசைஸ் எல்லாமே தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிட்டாக இருக்கிறது வந்து நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிட்டாக இருந்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஹையான பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுது இந்த பர்சனல் மாஸ்டரியில் வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒரு லீனியரான ஜேர்னி கிடையாது. தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓவராலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் வந்து அதை டே டு டே லைஃப்பில் நம்ம இன்புட் பண்ணால் மட்டும்தான் ஒரு பர்சனல் மாஸ்டரி ஆக முடியும். அதுக்கு வந்து நம்ம லைஃப்பில் நிறைய குட் ஹேபிட்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து இதோட மெயின் தீமாக வந்து இருக்குது. அண்ட் இவ்வளோதான் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போகும் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.